இந்த தேர்தலோட திரு கருணாநிதி குடும்பத்திற்கு இறுதி தேர்தல். ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுதுமே கூட்டணி கட்சிக்கு விசுவாசமா இருந்தது கிடையாது. ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். ஸ்டாலின் வேணா 2021 தப்பி தவறி முதலமைச்சராக இருக்கார். ஆனா இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் ஆண்டது. கேவலமாக நடந்து கொண்ட கட்சி எம்எல்ஏக்கள் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினும் அவரோடு இருந்த முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்றம் எவ்வளவு கீழ்த்தரமா நடந்தாங்க. ஆக வாரிசு அரசியல் நாட்டுக்கு தேவையா? குடும்ப ஆட்சி நாட்டுக்கு தேவையா? இந்த குடும்ப ஆட்சிக்கு வாரிசு அரசியலுக்கு இந்த தேர்தலில் முற்றுப்புள்ளி வைப்பீங்களா? தமிழகத்தில் கஞ்சாவை முழுமையாக ஒழிக்கப்படும். இப்படி இருக்கும்போது 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டீங்க. 5 லட்சம் கோடி யாரையா கட்டுறது? திமுக ஓட்டு போட்டு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே சாதனை நம்ம எல்லாம் கடன்காரராக்கணும். எல்லா குடும்பத்தையும் 10,000 ரூபாய் வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். குடும்ப தலைவிக்கு வழங்கப்படுகின்ற 1000 ரூபாய் 2000 ரூபாயாக இனிமேல் வழங்கப்படும். எல்லா குடும்பத்திற்கும் ஃப்ரிட்ஜ் விலை இல்லாம வழங்கப்படும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. பொன்மனச்சம்மாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி நம்முடைய ஏற்காடு சட்டமன்றத்துக்கு உட்பட்ட வாழப்பாடி பேரூராட்சியில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அவர்களுக்காக இன்றைக்கு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இங்கே இருக்கின்ற ஏற்காடு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற அத்தனை வாக்காளர் மக்களும் வாழப்பாடியிலே குவிந்து நகரமே அதிர்கிறது. இந்த ஏற்காடு சட்டமன்ற தொகுதி மக்கள் வெள்ளத்தில் சூழ்ந்து கடல் போல் மக்கள் வெள்ளம் காய்ச்சிருக்கு. நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய எழுச்சி ஆரவாரமே சாட்சி. ஏற்காடு தொகுதினா அதிமுக கோட்டை. சேலம் மாவட்டம் அதிமுக எக்கு கோட்டை. இன்றைக்கு சேலம் மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதி இருக்குது. 2021 11க்கு 10 தொகுதி வென்ற மாவட்டம் அதிமுக மாவட்டம். ஸ்டாலின் வேணா 2021 தப்பி தவறி முதலமைச்சராக இருக்கார். ஆனா இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் ஆண்டது. அதே போல 2021 வரை 2011 வரை நம்முடைய சேலம் மாவட்டம் முழுவதும் ஏற்காடு சட்டமன்ற தொகுதி மட்டுமல்ல, சேலம் மாவட்டம் முழுவதும் மக்கள் என்னென்ன கோரிக்கை வைத்தார்களோ அந்த கோரிக்கைகள் பெரும்பாலும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. கிராமத்திலிருந்து நகர வரை சிறப்பான சாலை எல்லாம் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். ஸ்டாலின் சொல்றாரு திமுக கூட்டணியில நிறைய கட்சி இருக்குதுன்னு. கட்சி இருக்கிறது உண்மைதான், வாக்கு இல்லையா? ஆள் இருக்கிறது உண்மைதான், ஆனா அங்க வெற்றி வாய்ப்பு இல்லை. அதிமுகவில் கூட்டணியுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் நம்முடைய கூட்டணி வலிமையான கூட்டணி. நம்ம கூட்டணி இருக்கின்ற கட்சிகள் வாக்கு வங்கிகள் நிறைந்த கூட்டணி. அப்படித்தானே? திமுகவில் 2021 ஆண்டு எந்தெந்த கட்சியில அந்த திமுக கூட்டணி வச்சதோ அந்த கட்சி தான் எப்போ கூட்டணி வைக்குது. ஆனா இந்த பத்திரிகையாளர் ஊடகம் இந்த முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பரப்புரையை நம்பி கருத்துக்களை வெளியிட்டு இருக்கிறாங்க. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக தலைமையில் எந்தெந்த கூட்டணி அங்கம் வைத்ததோ அதே கூட்டணி தான் இப்பொழுதும் அந்த கூட்டணியில தொடர்றாங்க. ஒரே ஒரு கட்சி, அது எந்த கட்சி போய் சேர்ந்திருக்குது? ஏங்க நாம கஷ்டப்பட்டு உழைச்சி
அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், நம்ம மறந்துட்டாங்க. இன்றைக்கு ஒருவர் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகின்ற பொழுது வெண்டிலேட்டர் பொருத்துவோம். அப்படி அந்த கட்சிக்கு நாம ஒரு காலகட்டத்தில் உதவி செஞ்சோம். ஆனா அவள் உதவி மறந்து நம்மளையே பேசுறாங்க. பேசிட்டோம், தவறு இல்லை. அதை விமர்சனம் செய்வதற்கு நாங்கள் அந்த விமர்சனத்தை நாங்கள் ஏற்றதுக்கு தகுந்த பதிலை நிச்சயம் கொடுப்போம். திமுக கட்சி பொறுத்த வரைக்கும் ஏணியில ஏற வரைக்கும் பார்த்து உச்சியில் போகும்போது ஏணி பிடிக்குவான். அப்படிப்பட்ட கட்சியில் தான் போய் நம்ம கூட்டணி சேர்ந்திருக்காங்க. ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி, அதே போல விடுதலை சிறுத்தை, இன்னும் பல இஸ்லாமிய கட்சிகள் சேர்ந்திருக்குது. அப்படி நிலைமை என்ன? 2021 2011 இருந்து 10 ஆண்டு காலம் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா 2021 இருந்து 2026 வரை திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற தவறுகள் எல்லாம் சட்டமன்றத்தில் பேசாம அந்த கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை? நான் அப்பவே அந்த கட்சியில் இருக்கிற தலைவர் சொன்னேன், திமுகவை நம்பாதீங்க, மக்களுடைய பிரச்சனை எடுத்து சொல்லுங்க. சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி மக்களுக்கு குரல் கொடுக்கிறோம், எங்களுக்கு பக்க பலமா இருங்க. நீங்களும் எதிர்கட்சி வரிசையில் கோர்ந்திருக்கிறீங்க, நீங்களும் ஒரு இயக்கத்தை நடத்திட்டு இருக்கிறீங்க. ஒரு இயக்கம் வலிமையடைய வேண்டும் என்றால் மக்களுடைய பிரச்சனையை தைரியமாக சட்டமன்றத்தில் வெளிப்படுத்த வேண்டும், அரசுடைய கவனத்தை கொண்டு வர வேண்டும், மக்களுக்காக நடுரோட்டில் போராட வேண்டும், வீதியில போராட வேண்டும். ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுதுமே கூட்டணி கட்சிக்கு விசுவாசமா இருந்தது கிடையாது. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி உயர கொடுத்த எங்கள் தொண்டர்கள் பாடுவார்கள். நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து உங்களோட வாழ்ந்து ஒரு பொறுப்புக்கு வருகின்ற பொழுது எவ்வளவு பிரச்சனை உண்டாக்குனாங்க இந்த ஸ்டாலின் அவர்கள். சட்டமன்றத்தில் ஏன்னா முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேணும். அந்த காலகட்டத்தில் திரு ஸ்டாலினும் அவர் சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பண்டின அட்டுழியும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எல்லாமே இதில் இருக்குது. தொலைக்காட்சியில் செய்தி நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது சட்டப்பேரவை இருக்கையிலிருந்து சட்டப்பேரவை தலைவரை கீழே இழுத்து தள்ளுறாங்க, என்னுடைய டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. இதுக்காக சட்டமன்றத்தை உங்களுக்கு அனுப்புனாங்க? வெக்கமா இல்ல? ஒரு சட்டமன்ற மாமன்றம், புனிதமான இடம், 8 கோடி தமிழக மக்களுடைய சட்டங்களை பிரதிபலிக்கின்ற இடம் சட்டமன்றம். அப்படிப்பட்ட இடத்துல கேவலமாக நடந்து கொண்ட கட்சி எம்எல்ஏக்கள் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினும் அவரோடு இருந்த முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்றம் எவ்வளவு கீழ்த்தரமா நடந்தாங்க. பிறகு நாம பெரும்பான்மை நிரூபிச்சிட்டோம். பொறுக்க முடியாத ஸ்டாலின் தம்பி ஸ்டாலின் அவர்கள் சட்டை கிழிச்சுட்டா வீதியில் போயிட்டு இருக்கார். சட்டை கிழிச்சுக்கிட்டு பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற பொழுது உங்களால் தாங்க முடியல. இப்போ அண்ணா திமுக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும். வாரிசுகள் தான் திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த வாரிசுகள் தான் ஆட்சிக்கு வர முடியும், அந்த கட்சிக்கு அதிகாரத்துக்கு வர முடியும், வேற எவரையும் விட மாட்டாங்க. ஆக வாரிசு அரசியல் நாட்டுக்கு தேவையா? குடும்ப ஆட்சி நாட்டுக்கு தேவையா? இந்த குடும்ப ஆட்சிக்கு வாரிசு அரசியலுக்கு இந்த தேர்தலில் முற்றுப்புள்ளி வைப்பீங்களா? என்னங்க நாட்டில் வித அதிசயமா? வேற யாரும் வரக்கூடாதா? இங்க இருக்கிற நம்ம ஏற்காடு சட்டமன்ற தொகுதியில் வாழப்பாடியில் இருக்கின்ற ஒருவர் இந்த முதலமைச்சர் ஆனா ஏத்துக்க மாட்டாங்களா மக்களே? வரட்டுங்க. இந்த தேர்தலோட திரு கருணாநிதி குடும்பத்திற்கு இறுதி தேர்தல். இனி இந்த நாட்டை ஆளக்கூடியவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வரக்கூடியவர் இன்றைக்கு இந்த ஜனநாயக நாட்டில் இந்த தமிழக மண்ணில் பிறந்த எல்லாருக்கும் உரிமை உண்டு. இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. போதைப் பொருள் உண்மைதானே? எது கிடைக்குதா இல்லையா, கஞ்சா எல்லா இடத்துலையும் கிடைக்குதுல்ல, உண்மைதானே? இன்றைக்கு இந்த கஞ்சா போதை பொருள் பல வடிவத்தில் விற்பனை ஆகுது. திரவ வடிவத்தில் வருதுங்கிறாங்க, சாக்லேட்டில் வருதுங்கிறாங்க, அப்புறம் ஊசி மூலமாக
இந்த கஞ்சா மாற்றப்பட்டு வருவதா சொல்றாங்க. இப்படி கஞ்சா விற்பனை தமிழகத்தில் அமோகமா நடக்குது. இன்றைக்கு இந்த கஞ்சா விற்பனையை தடுக்க வேண்டும் என்று பல முறை சட்டமன்றத்தில் குரல் கொடுத்த இந்த முதலமைச்சருக்கு செவி சாய்க்கல. இன்றைக்கு இந்த அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை கொடுத்தோம், பத்திரிகை வாயிலாக ஊடக வாயிலாக பேட்டி கொடுத்தோம். அப்பொழுதோ இந்த கஞ்சா விற்பனையை தடுக்க இந்த அரசு முன் வரல. ஏன்னா கஞ்சா விற்கிறவங்களே திமுக கட்சியுடைய துணை ஒன்றுதான் விற்பாங்க. உண்மைதானே? திமுக கட்சியுடைய நிர்வாகிகள் அவர்கள் துணை இருப்பதாக செய்தி. அதனால இந்த முதலமைச்சருக்கு வரைக்கும் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியாது. அண்ணா திமுக நிச்சயமா உங்க துணை கொண்டு 100% ஆட்சிக்கு வரும். ஆட்சிக்கு உடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சாவை முழுமையாக ஒழிக்கப்படும். அந்த காலகட்டத்தில் தொழிலாளிகள் ஏழைகள் பாதிக்க கூடாது என்பதற்காக ஒரு வருடம் ரேஷன் கடையில் விலையெல்லாம் அரிசி கொடுத்தோம், விலையெல்லாம் எண்ணெய் கொடுத்தோம், விலையெல்லாம் பருப்பு கொடுத்தோம், குடும்பத்தைக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தோம்ல. அதே காலகட்டம் தை பொங்கல் வந்தது. இன்றைக்கு ஏழைகள் பாதிக்க கூடாது. தமிழ்நாட்டுடைய முக்கிய பண்டிகை கிராமத்திலிருந்து நகர வரை இன்றைக்கு எல்லோரும் தை பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவாங்க பெரியவங்க. அதன்படி நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தைப்பொங்கல் சிறப்பாக கொண்டாடும் என்பதற்காக எல்லா குடும்பத்துக்கு 2500 ரூபாய் பணம் கொடுத்தோம். எந்த காலகட்டம் 1 ரூபா அரசாங்கத்துக்கு வருமானம் இல்ல, 1 ரூபா வருமானம் இல்ல. தொழிற்சாலை மூடிட்டாங்க, கடை மூடப்பட்டது, பெட்ரோல் பங்க் எல்லாம் திறக்கல, அதுல வர்ற வருவாய் இல்ல, ரோட் டாக்ஸ் இல்ல, பத்திரப்பதிவு இல்ல, டாஸ்மாக் இல்ல, கலால் வரி இல்ல. இப்படி 1 ரூபா வரி வருமானம் இல்லாத போதே சிறப்பான ஆட்சி கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். திமுக ஆட்சி வந்த பிறகு என்ன வறட்சி வந்ததா, புயல் வெள்ளம் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒண்ணும் வரல. எதுவுமே வராம கடன் 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டாங்க. எதுவுமே வராத 5 லட்சம் கடன் வாங்குவதற்கு என்ன காரணம்? நாங்க வருமானம் இல்லாத போது என்ன இந்த நாட்டு மக்களுக்கு தேவையோ அத்தனை செஞ்சோம். அரசு ஊழியர்கள் 1 ரூபா சம்பளம் பிடிக்கல. பக்கத்து மாநிலம், நம்மை சுற்றி இருக்கின்ற மாநிலம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, எல்லா மாநிலத்திலும் 30% அரசு ஊழியர்களுக்கு பிடித்த செஞ்சாங்க. அண்ணா திமுக அரசு பிடித்த செய்யல. அரசு ஊழியர்கள் அரசாங்கம் போடுகின்ற சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பிலே இருக்கின்றவர்கள் அரசு ஊழியர்கள். அப்படிப்பட்டவர்கள் திறமையா செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே 1 ரூபா பிடிக்காம சம்பளம் முழுவதும் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு தினம் இப்படி இருக்கும்போது 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டீங்க. 5 லட்சம் கோடி இதை யாரையா கட்டுறது? யாரு கட்டுறது? நீங்க தான் கட்டணும். நான் உட்பட நீ அத்தனை பேரும் நாம தான் கட்ட வேணும். இவர் பாட்டு கடன் வாங்கிட்டு போயிட்டாரு, கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாரு. ஏன்னா இந்த தேர்தலோட திமுக வரப்போறது இல்ல முடிவு பண்ணிட்டாங்க. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எரியிற வீட்டில் பிடுங்கிறது மிச்சம். அது மாதிரி ஸ்டாலினுடைய அரசாங்கம், திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இனி ஆட்சிக்கு வர போறது இல்ல. அதனால எந்தெந்த வகையில கொள்ளையடிக்கணுமோ அந்தந்த வகையில கொள்ளையடிக்க 5 லட்சம் கோடி கடனை வாங்கி அனைவரையும் கடன்காரன் ஆக்கிட்டார். திமுக ஓட்டு போட்டு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே சாதனை நம்ம எல்லாம் கடன்காரன் ஆக்கணும். வேற என்ன செஞ்சாங்க? சரி, சேலம் மாவட்டத்தில் ஒரு திட்டமா கொண்டாந்தாங்களா? நான் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் எத்தனை பாலம் நிறைய கட்டி கொடுத்தோம். அண்ணா திமுக ஆட்சியில் நம்முடைய கிராம பகுதி, ஏற்காடு மலைப்பகுதி, அது கருமந்துறை மலைப்பகுதி, இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அங்கே அதிகமாக ஏழை மக்கள் வசிக்கின்ற பகுதி. இந்த மக்களுக்கு அங்கேயே சிகிச்சை அளிக்க வேண்டும். அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டும்னா ஒரு 15-20 கிலோமீட்டர் வந்தால் தான் டாக்டர் பார்த்து அவர் நோயை குணப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு அம்மா மினி கிளினிக் திறந்தேன். இது இந்த ஆளுக்கு என்ன வலிக்குன்னே தெரியல ஸ்டாலினுக்கு. இதில் என்னங்க அரசியல் வேண்டி இருக்குது? 2000 அம்மா மினி கிளினிக்
அனுபவ நீதியாக நான் கிராமத்தில் பிறந்த காரணத்தால நாங்களாம் டாக்டர் போனால் எடப்பாடிக்கு 5 கிலோமீட்டர் போகணும். அதனால நம்ம ஊர்லேயே ஒரு அம்மா மெடிக்கலுக்கு திறந்தா, கிராமத்திலே திறந்தா, ஏழை மக்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதி திறந்தா அவர்கள் அங்கேயே போய் அம்மா மெடிக்கலுக்கு போய் சிகிச்சை பெறலாம். அதில் ஒவ்வொரு அம்மா மெடிக்கலையும் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு நர்ஸ், ஒரு மருத்துவ உதவியாளர், இப்படி அந்த திட்டத்தை கொண்டாந்து மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு. எல்லா இடத்துலையும் ஏழை மக்கள் அங்கே போய் அற்புதமாக சிகிச்சை பெற்றாங்க. மக்களிடத்தில் வரவேற்பு சொன்ன ஸ்டாலின் பார்த்தார், மக்களிடத்தில் அதிமுக செல்வாக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு அந்த ஏழை மக்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டத்தை கூட ரத்து செய்த முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சிக்கு வரணுங்களா? ஏழைகளை வஞ்சிக்கிட்ட அரசு தேவையா? இதில் என்ன அரசியல் வேண்டியது இருக்குது? ஒவ்வொரு கட்சியும் மக்களுக்கு சேவை செய்ய, மக்களுக்கு உதவி செய்ய, மக்களுக்கு நன்மை செய்யதான் ஒரு அரசாங்கம் அமைக்கப்படும். ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏழைகளுக்கு உதவி செய்கின்ற, அதை கூட தடுத்து நிறுத்துகின்ற மக்களோட அரசாங்கம் திமுக அரசாங்கம். எவ்வளவு கொடுமை! இவரெல்லாம் கிராமத்தில் பிறந்திருந்தா தெரியும், ஏழைகளோட வாழ்ந்தா தெரியும், ஏழைகள் படிக்கிற கஷ்டத்தை பத்தி என்ன தெரியும்? நான் கிராமத்திலிருந்து வாழ்ந்தவன், கிராமத்தில் வாழ்ந்தவன். இன்றைக்கு ஏழைகள் படிக்கின்ற துன்பம், துயரம், வேதனை அத்தனையும் நேரடியாக பார்த்தேன், அவங்களோடு வாழ்ந்தவன். அதனால ஏழைகள் எங்கெல்லாம் பாதிக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்கின்ற அரசாக அதிமுக அரசு இருந்தது. மீண்டும் ஸ்டாலின் அவர்களே, மீண்டும் அதிமுக ஆட்சி, எங்களுடைய கூட்டணி வலிமையா இருக்குது. எங்களுடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கூட்டணி சிறப்பாக செயல்பட்டு மக்களுடைய ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கும். இன்னும் கொடுமை என்ன, சென்னை மாநகரத்தில் இந்த டாய்லெட் பராமரிக்கிறாங்க, கழிப்பறை பராமரிக்கிறாங்க, அதுல ஊழல் செய்த ஒரே அரசாங்கம். அதை கூட விட்டு வைக்கலையா? கழிப்பறையில் வர காசு எவ்வளவு மோசமான, அதை கூட விட்டு வைக்காத அரசாங்கம் திமுக அரசாங்கம், ஒரு கொடிய அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்னும் சொன்னா இன்னைக்கு பத்திரிகையில் பார்த்தேன், என் மீது வழக்கு போடுறேன், போடு, யார் வேண்டாங்கிறா? நல்லா வழக்கை பார்த்து தானே வந்திருக்கிறேன். ஏன்னா அண்மையில் ராசா ஒரு ஆடியோ வெளியிட்டார். மத்திய அமைச்சர், முன்னாள் மத்திய அமைச்சர், இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர், திமுக கட்சியுடைய துணை பொதுச்செயலாளர், அவர் ஒரு ஆடியோ வெளியிட்டார். அந்த ஆடியோவில் இருக்கிற ஒரு கருத்து எல்லா பகுதிக்கும் போகுது. எனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்திய அளவு அது ஒரு பரவலா பேசப்படுகின்ற பொருளாகி போச்சு. அந்த செய்தியை நான் சொன்னேன், அதுக்கு துணிச்சலா பதில் சொல்ல முடியல. அது மட்டும் இல்லை, இது யார் செய்தி வெளியிட்டாங்களோ அவர் மீது நடவடிக்கை எடு. நடவடிக்கை எடுத்தா அடுத்த ஆடியோ விட்டுருவார். ராசா இப்போ அவர் மீது நடவடிக்கை எடுத்தா அடுத்த ஆடியோ ரெடியா வச்சிருப்பாரு, விட்டுருவாரு. அதுக்கு பயந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியல. என் மீது கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? திரு ஸ்டாலின் அவர்களே, அவர் அந்த ஆடியோவில் செய்த, ஆடியோவில் வெளியான செய்தி உண்மையா இருக்கலாம்ல? இதே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை 2021ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கை வெளியிட்டீங்க. அப்போ என்ன சொன்னாரு ஸ்டாலின் அறிக்கையில? மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா மரணத்தில் மர்மம் இருக்கிறது, யாராக இருந்தாலும் விடமாட்டேன் அப்படின்னு சொன்ன திரு ஸ்டாலின் அவர்களே, இதே கருத்தை நான் சொல்லுகிறேன். திரு கருணாநிதி அவர்கள் எதிரியாக எங்களுக்கு இருக்கலாம், ஆனால் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் இருந்தார். அதனால அவருக்கு யார் அவர் சொன்ன கருத்து மீண்டும் சொல்ல வேணுமா? சொல்லாம வேண்டாமா? ஏன்னா சொன்னா அவர் கோச்சுக்குவார். ஆடியோவில் வந்த செய்தி, திரு ராசா அவர்கள் வெளியிட்ட செய்தி, நாம வெளியிடல, திரு ராஜா அவர்கள் வெளியிட்ட செய்தி. திரு கருணாநிதி உடல்நிலை சரியா இருக்கின்ற பொழுது வீட்டு சிறையில் வைக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வெளியிட்டிருக்கார். இதை அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இதை விசாரிக்கப்படும். சட்ட நீதியாக யாராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். எங்க அம்மாவை சொன்னீங்கள, மர்மமான முறையில் அம்மா இருந்ததுக்கு விசாரிக்கப்பட்டு சொன்னீங்களா, அதே போல அவர் முன்னாள் முதலமைச்சர் இருந்து விசாரிக்கப்பட்டு சொன்னேன். அதே போல முன்னாள் முதலமைச்சர் வந்து திரு கருணாநிதி அவர்கள் அவர் வீட்டு காவலில் சிறை வைக்கப்பட்டதாக வந்த செய்தி உண்மையா இருந்தால் சட்ட நீதியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க போய் யாரா இருந்தாலும் கவலை இல்லை. அதே போல அதிமுக ஆட்சி பண்ண உடனே நிறைய திட்டங்கள் நிறைவேற்றுவோம்.
அதில் பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்ந்து போச்சு, அரிசி விலை வந்து போச்சு, பருப்பு விலை, எண்ணெய் விலை, அதை பற்றி கவலைப்படல முதலமைச்சருக்கு. அதிமுக ஆட்சி இருக்கிற போது விலை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த ஆட்சியில் ஏழை மக்கள் பாதிக்கிறாங்க, இன்றைக்கு பல்வேறு வரி விதிப்பால் மக்கள் பாதிக்கிறாங்க. அந்த மக்கள் பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்காக எல்லா குடும்பத்தையும் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும், வங்கியிலே வைக்கப்படும். எல்லா குடும்பத்தையும் 10,000 ரூபாய் வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். குடும்ப தலைவிக்கு வழங்கப்படுகின்ற 1000 ரூபாய் 2000 ரூபாயாக இனிமேல் வழங்கப்படும். அதே போல எல்லா குடும்பத்திற்கும் ஃப்ரிட்ஜ் விலை இல்லாமல் வழங்கப்படும். நம்முடைய பணிக்கு செல்கின்ற பெண்கள் 5 லட்சம் பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் 25,000 மானியத்தில் வழங்கப்படும். ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் மானியமாக வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு கொடுக்கிறோம், பொங்கல் தொகுப்பு கொடுக்கிறோம், தைப்பொங்கல் என்று. இனி அதோட 1000 ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும். இன்றைக்கு பெண்களை தான் நகர பேருந்தில் கட்டணம்லாம் பயணம் செய்யறாங்க. இனி ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணமாக பயணம் செய்யலாம். அதே போல ஆட்டோ ஓட்டுநர்கள் அந்த சங்கத்தில் பதிவு செஞ்சு புதிய ஆட்டோ வாங்கினா அவர்களுக்கு 75,000 மானியம் கொடுக்கப்படும். அதோட இந்த ஜல்லிக்கட்டு போட்டி, இன்றைக்கு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு அரசாங்கத்தில் அனுமதி வாங்கி நடத்துகின்றவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். ஜல்லிக்கட்டு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொண்டு ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொண்டு அதில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழந்தால் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அரசாங்கம் வழங்கும். ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொள்கின்ற அந்த ஜல்லிக்கட்டு வீரர்கள், பதிவு செய்யப்பட்ட வீரர்களுக்கு காப்பீடு செய்யப்பட்ட அந்த பிரீமியத்தை அரசாங்கமே செலுத்தும். கட்டிட தொழிலாளர்கள் அவர்கள் பணியிலே பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தார், அவர் குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அதே போல அம்மா இல்லம் திட்டம், அனைத்து ஏழைகள், யார் இந்த ஜாதி அந்த ஜாதி அந்த மதம் இந்த மதம் அதெல்லாம் இல்லை, அனைத்து ஏழைகளுக்கும் வீடு இல்லாம நிலம் இல்லாம வீடு இல்லாம இருக்கிறவர்களுக்கு அதிமுக அரசாங்கமே நிலத்தை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பட்டியலின மக்கள், ஆதிராவிட மக்கள், அறிஞர் மக்கள், மலைவாழ் மக்கள், அப்படிப்பட்ட ஏழை மக்களுக்கு அரசாங்கமே அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட இந்த ஆதிராவிட மக்கள், அறிஞர் மக்கள், நம்முடைய மலைவாழ் மக்கள், அந்த குடும்பத்திலே ஆண் வாரிசுகள் திருமணமாகி தனி குடித்தனம் போய்கிட்ட பொழுது அவர்களுக்கு சொந்தமாக இடம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அவர்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதிமுக ஆட்சியில் இவ்வளவு திட்டத்தை நாங்க செய்ய போறோம். ஆட்சி அமைஞ்ச உடனே திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 4/1 கூட நிறைவேற்றினாங்களா? திமுக ஆட்சியில் மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைச்சாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? அதிமுக ஆட்சிக்கு வந்தா இப்ப மத்திய அரசுக்கு வாதாடி போதாடி ஆளுங்கட்சியில எதிர்கட்சியிலேயே 100 நாளை 125 நாளா உயர்த்தி இருக்கிறாங்க மத்திய அரசாங்கம். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தா 125 நாளா 150 நாளா உயர்த்தப்படும். அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நம்முடைய ஏற்காட்டில் கூட்டுறவுத்துறையில் பயிற்சி நிலையம் கட்டுவதற்கு பேஸ்மெண்ட்லாம் போட்டோம். வேணுமனே திட்டமிட்டு இந்த அரசாங்கம் வந்த பிறகு வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தால் நம்ம ஏற்காட்டு பகுதியில் அற்புதமான கூட்டுறவு பயிற்சி நிலையம் அமைக்கப்படும். அதே போல் இன்றைய தினம் மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்குது. மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பு, இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்திருக்குது. அந்த அறிவிப்பின்படி தமிழ்நாட்டிலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும். இன்றைக்கு பல அறிவிப்புகள், இன்றைக்கு நிறைய அதிமுக ஆட்சியில் திட்டங்களை இந்த ஏற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்கிறோம். அதில் ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிடுறோம். ஏன்னா ஸ்டாலின் பல திட்டத்தை நிறைவேற்றி சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு பெத்தராயி பாளையத்தில் புதிதாக தாலுக்கா அலுவலகம் அமைச்சிருக்கிறோம். ஆலப்பாடியில் அனைத்து மகளிரிலும் துவற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. கருமந்துறையில் தீயணைப்பு மீட்பு நிலையம் கொண்டு வந்திருக்கிறோம். வாழப்பாடியில் 12 கோடியில், பேலூர் 4 கோடியில் பேருந்து நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்குது.
ஏற்காடு அனைத்து மலைப்பகுதியிலும் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக, உள்ளூர் மக்களின் வசதிக்காக அதிக அளவு நகர பேருந்துகள் இயக்கப்பட்டன. ஆனால் இந்த விடியா திமுக அரசு அந்த பஸ்ஸுடைய எண்ணிக்கை குறைச்சிட்டது. அதேபோல் அனைத்து மலைப்பகுதியில் உள்ள ஊர்களுக்கு சாலை வசதி, மின் வசதி, குடிநீர் வசதிகள் செய்து தரப்படும். ஏற்காடு தொகுதியில் 63 கோடியில் அயோத்திப்பட்டினம், வாழப்பாடி, வேலூர் ஆகிய 3 பேரூராட்சிகள், பெத்தநாயக்கம்பாளையம், அயோத்திப்பட்டினம், வாழப்பாடி ஊராட்சியில் 402 குடியிருப்புகளுக்கு நிலையான குடிவசதி செஞ்சு கொடுத்தோம். கருமந்துறையில் மலையாள மக்களுக்கு ITI கல்வி அமைச்சோம். கருமந்துறையில் பதங்குடிக்கு ஏகாலயா பள்ளி திட்டம் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு கிடப்பில் போட்டாங்க, அதை தொடரும். பெத்தநாயக்கமலையில் ஆத்தூர், வாழப்பாடி அரசு மருத்துவமனையில் 7 கோடி மதிப்பீட்டில் பல புதிய சிகிச்சை பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டன. கருமந்துறையில் 60 ஏக்கர் பரப்புள்ள 1 கோடி நிதியில் கால்நடை விந்து உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட்டது. நிலம் ஒதுக்கீடு நிலையில் கிடப்பில் போட்டாங்க. அதிமுக ஆட்சி வந்தது, அது தொடர்ந்து செயல்படுத்தப்படும். 30 படுக்கை கொண்ட மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதாரம் 4 கோடி மதிப்பீட்டில் வாழவந்தி, தும்பல் மற்றும் பேலூர் புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டன. பெத்தநாயக்கமலையும் கல்லேரிப்பட்டி ஏரியின் வழங்க வாய்க்கால் புனரமைக்கும் பணிக்கு 12 கோடி மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட பணி விடியா திமுக அரசு ரத்து செய்தது. அதை எதிர்த்து களத்தீசார் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதிமுக ஆட்சி வந்தோடனே அந்த திட்டம் தொடரும். பெத்தநாயக்கமலை ஒன்றியத்துக்குட்பட்ட உமையால்புரம் மற்றும் புத்திரக்கோட்டமலை கிராமத்தில் 4 கோடி மதிப்பீட்டில் புதிய தொழிற்பேட்டை அமைக்கும் பொருட்டு உள்கட்டமைப்பு பஸ்கள் உருவாக்கும் பணி தற்போது விடியா திமுக ஆட்சியில் கிடைப்பில் உள்ளது. அதையும் அதிமுக ஆட்சி வந்து தொடரும். புத்திரக்கோட்டமலை கிராமத்தில் உள்ள புத்திரக்கோட்டமலை ஏரியின் வழக்கு வாய்க்கால் 989 2007 வரை புனரமைக்கும் பணி 9 கோடி பதில் பணி தற்போது விடியா திமுக ஆட்சியில் கிடப்பில் போட்டாங்க. நாம் கொண்டு வந்ததெல்லாம் கிடப்பில் போட்டாங்க. அதிமுக ஆட்சி வந்தோன்னா அதையெல்லாம் நிறைவேற்றி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய பொன்னான வாக்களை இரட்டை சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு பெருவாரியான வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இறைவனை வேண்டி கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.